ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஸ்ட்டு ஃபைட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபிஸ்ட்டு ஃபைட்டில் நம்ம வளம் போல் வந்தாச்சு. வந்த உடனே இங்கே கண்ணெல்லாம் கீழே போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நிறையா போச்சு. அதெல்லாம் கட் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் விட்டேன். கட் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு ஓகேனா கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் அதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் நல்லா போட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் வீடியோவே 7 minutes அந்த மாதிரி சம்திங் தான் வந்தது. அதில் என்னத்துக்கு கட் பண்ணி இது பண்ணி அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல அவன் மேலே வேறு எகிரி குச்சிக்கிட்டு இருந்தான். அடிக்கவே முடியல. பார்த்துட்டான், வேறு சுட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வேறு கேட்குது. அப்புறம் இங்கே வேறு வந்துட்டேன். இதோ இங்கேயும் பார்த்துட்டான். அப்புறம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடந்தான். ஃபேஸ் வச்சு டேமேஜ் பண்ணலாம் தான் நினச்சேன். எதுக்கு, ஃபிஸ்ட்டு மட்டும்தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மண்டை சட்டை போட்டு அப்படியே படுக்கு போட்டாச்சு. அப்புறம் அமௌண்ட் போடலான்னு நினச்சேன், வேணான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா திரும்பவும் கண்ணெல்லாம் கீழே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இது ஓப்பன் பண்ணோம்ல. அதுக்கப்புறமா அவன் உஷாராயிட்டான். இந்த மேட்ச் வேறு. இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க, வந்துட்டானா இப்போ என்ன பண்ணுவான் பாருங்க. அப்படியே மேலே கடைசி வரையும் அவன் கீழே இறங்க மாட்டான். பார்த்துக்கிட்டே இருங்களேன், அவன் கடைசி வரையும் கீழே இறங்க மாட்டான். நான் நல்லா பார்த்துட்டேன். அங்கே எங்கேன்னு சுற்றுறான், ஆனால் கடைசி வரையும் கீழே இறங்கலை. இந்த இப்போ கூட அங்கே மேலே ஏறலான்னு தான் பார்த்துருக்கான், ஆனால் கீழே விழுந்துட்டாரு. இப்போ மேலே ஏறியாச்சு. திரும்பவும் அப்படியே இங்கே குதி, அப்படியேவா அப்படியே அந்த பக்கம் திரும்பவும் மேலே ஏறுவான். என்னடா தாவினே இருக்கிறேன், குரங்கு கூட மோசமாக தாவிட்டு கிடந்தான். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு இருந்தான். அங்கே என்கிட்ட தாவு, அப்படி தாவு. இந்த இடத்துல என்னை பார்த்துட்டான். என் ட்ரெஸ்ஸு லைட்டாக தெரிஞ்சிச்சு போல். அதுக்கப்புறம் இங்கேயே நின்றுட்டு இருந்தான். என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஃப்ளாஷ் இதை போட்டான். உஷாராக இருக்கிறான் என் பையன். அப்புறம் ஊக்காங்கையும் போட்டான். ஊக்காங்க வேஸ்ட்டாக போச்சு. லால் போகலான்னு பார்த்தா அப்போவும் வேஸ்ட்டான். அடித்து எப்படியோ படுக்கு போட்டான். அதுக்கப்புறம் திரும்பவும் அப்படியே சுற்றிக்கிட்டு கிடந்தேன், என்னடா பண்ணுறதுன்னு. அப்புறம் ஏடபிள்யூ மேலே இருந்தது. அதை எடுத்தால் நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டேன். அப்புறமா அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். எப்படா ஓப்பன் ஆகுன்னு சுற்றினோடனே கடைசியில் எப்படியோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஆன உடனே அப்படியே ஓட்டம், எங்கடா இருக்க அப்படின்னு. இதில் பார்த்தா இங்கே ஏதாவது நின்றுக்கிறான் லூசு மாதிரி. அவன் ஸ்கின்னெல்லாம் பாருங்கள், யூஎம்பி ஸ்கின்னு, ஏடபிள்யூஎம் ஸ்கின்னெல்லாம் வா சரியான ஸ்கின்னாக வச்சுருந்தான். ரிங்கு வச்ச டாப்பு, ரிங்கு ஈவெண்ட்டு டாப்பு, அந்த ஏடபிள்யூஎம் ஸ்கின்னெல்லாம் வச்சுட்டு இருந்தான். இப்போ எப்போ பார்க்கும்போதே யாரா இவன்னு இருந்தது. அப்புறம் ஏடபிள்யூ கீழே போட்டு திரும்பவும் அங்கேயே தான் நிற்பான்னு பார்த்தா அது ஏற்ற மாதிரி நின்னா. ஆனால் உஷாராயிட்டான், ஜம்ப் பண்ணி வந்துட்டான் இப்படி. அப்புறம் குத்தா தான் ட்ரை பண்ணால் கடைசியில் குத்த முடியல. டச்சை அவரை போட்டு ஏடபிள்யூஎம் வச்சு தான் அடிப்பான்னு நினச்சேன், அடியில். அப்புறம் இந்த இடத்துல ஒரு மண்டை சட்டை போட்டு திரும்பவும் படுக்க போட்டேன். அப்புறம் க்ளோவில் போட்டு அங்கே ஓடிக்கிட்டு இருந்தேன். சும்மா ஓடி காமிப்போம்ல, அந்த மாதிரி ஓடி காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் என்னதான் கன்று எடுக்கிறான்னு. அப்புறம் M500 எடுக்கலாம் அடுத்த வாட்டி, ஏடபிள்யூ மாதிரி வசதியாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பையனே M500 எடுத்துட்டான். ஐயோ இவனே எடுத்துட்டான். அப்போது பெரிய பிளேயராக இருப்பான் போல இருக்குது இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறமா இங்கெல்லாம் வேறு உட்காந்துட்டு இருந்தேன். எங்கடா இருக்கேன்னு. அப்புறம் இங்கே தான் இருக்கிறான். பட்டுன்னு இந்த ஒரு அடி இஷ்டம், இன்னொரு அடி வேறு சுட்டான். ஆனால் படலை என் மேலே. அப்புறம் இங்கே இருந்தால் ஃப்ரீஸ் போட்டு டேமேஜ் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் M500 வேறு கையில் எடுத்தேன். அப்புறம் எதுக்குடா ஐயோ யூஸ் பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பயத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் வேறு ஃப்ரீஸை போட்டான். அப்படியே மெடிக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மெடி போட்டுட்டு இருந்தேன். இங்கே திடீர்னு வந்தான். எனக்கு யாரா நீன்னு இருந்தது. அப்புறம் க்ளோவால் வேறு போட்டேன், க்ளோவால் இல்லை. சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணால் க்ளோவால் வந்துச்சு. அப்புறம் அவன் வேறு ஃபிஸ்ட்டு போட ட்ரை பண்ணான். ஆனால் நம்மக்கிட்டலாம் முடியுமா, மண்டேல போட்டு அடி. அடுத்த வாட்டி நம்ம ஃபேக்ட்ரி ஃபிஸ்ட்டு வேணால் ட்ரை பண்ணலாம். யாராவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் திரும்பவும் ஓப்பன் பண்ணிட்டானுங்க.
இந்த மேட்ச் வந்து சரியான அடி எனக்கு விழுந்துது மண்டையில். ஆனால் நான் சாவலை. இவனுங்க வேறு ஸ்பாய்லர் பண்ணிகிட்டு இருக்கேன். இருங்க, நான் சொல்லவே இல்லை. அப்புறம் அங்கே இங்கே இவங்க வேறு குச்சிக்கிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் அவன் கீழே இறங்கலாம், மேலேயே இருக்கிறான். எனக்கு கட்டுப்பாகுது ஒரு வேலைக்கு மேலே. அப்புறம் அவன் என்னை பார்த்துட்டான். இப்படி அடிக்க மாட்டான்னு பார்த்தா இதோ மண்டை சாட்டு பட்டுன்னு வச்சான். நல்ல வேலை M500 நல்லா எஸ்கேப் ஆகிட்டேன். ஹெல்மெட் வேறு ஒஞ்சி போச்சு. இந்த இடத்துல பார்த்தா இங்கே வேறு வந்துட்டேன். மட்டும் குளோவால் போட்டு ஓடினேன். அப்புறம் ஒரு மெடி போட்டு பாதி மெடி ரெண்டாவது ஒன்று போடுவேன். இங்கே வந்துட்டான். சரி இவன் உள்ளே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு வந்தேன். இங்கேயும் இல்லை, பார்த்தா பின்னாடி போயிட்டான் போல இது அப்படியே. அப்புறம் அங்கே வேறு திரும்பவும் தாவிட்டு கிடந்தான். இவன் யாரா இவன் அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிட்டான் ஒரு அளவுக்கு மேலே. சரி ஒரு மேட்ச்சு தான் அடிக்கணும், எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கல. திரும்பவும் மேலே ஏற்றான் பாருங்களேன். இவன் யாரா இவன் கீழே இறங்கவே மாட்டானா அப்படின்னு ஒரு ரொம்ப இதுவாயிட்டேன். அப்புறம் எங்கேன்னு ஒழிச்சிக்கிட்டு இருந்தேன். சரி ஜோன் வந்தால் குட்டியாக இருக்கும், அப்போ மாட்டிடும் பையன் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் இங்கே மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லி ஏறினேன். இங்கே வேறு க்ளோவில் உடச்சிட்டான். அங்கே சுடுறத கேட்குதா, உடச்சான். பார்த்தா இங்கே தான் இருக்கிறான். ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் பார்க்கல போல். அப்படியே எப்படி வந்தான், அவன் கீழே குச்சி விட்றான். அப்புறம் அவனை அடிக்கலான்னு தான் பார்த்தேன், முடியல. அப்புறம் சின்ன சோனு அவனை அடிச்சிடுவான் அப்படின்னு அவனுக்கே தெரிஞ்சிச்சு போல். இவனை கில்லு கொடுக்கக்கூடாதுன்னு வேணும்னா போய் எலிமினேட் ஆகிட்டான். ஆனால் எப்படியோ வின் பண்ணியாச்சு. ஸோ சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் இருந்தது. ஓகே கைஸ்.